ஒரே நாளில் ஒரு இடத்துல ரிலீஸ் ஆன டாப் 3 கமல் vs விஜய் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 3ல 2001 கமலோட ஆளவந்தான் ரிலீஸ் ஆகுது. அதே நாள் அப்போ தான் விஜயோட ஷாஜகானும் ரிலீஸ் ஆகுது. ஆளவந்தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம். ஏன்னா அது ஃபுல்ஃபில்லே பண்ணாமல் ஃப்ளாப் ஆயிடுச்சு. விஜயோட ஷாஜகான் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதனால இந்த கிளாஸ் ஜெயிச்சது ஷாஜகான் தான். நம்பர் 2ல 2000 விஜயோட பிரியமானவளை ரிலீஸ் ஆகுது. அதே நாள் அப்போ தான் கமலோட தென்னாலியும் ரிலீஸ் ஆகுது. இல்லைன்னா தான் பிரியமானவளை சூப்பர் ஹிட் இருந்தாலுமே தென்னாலி பிளாக் பிஸ்டர் ஹிட் ஆகுது. கிளாஸ் ஜெயிச்சது தென்னாலி தான். நம்பர் 1ல எந்த மூவி இருக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்பர் 1ல 1998 கமலோட காதலா காதலா ரிலீஸ் ஆகுது. அதனால தான் விஜயோட நினைத்தேன் வந்தா ரிலீஸ் ஆகுது. இதுல ரெண்டுமே நல்லா தான் ஓடிச்சு. ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இதுல ஜெயிச்சது ரெண்டுமே தான். உங்களுக்கு கமல் பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரே நாளில் ஒரு டேட்ல ரிலீஸ் ஆன டாப் 3 தளபதி vs விக்ரம் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் யார் வின்னானான்னு பார்க்கலாம். டாப் 3ல 2003 விக்ரமோட தூளும் தளபதியோட வசீகரம் ஒரே நாள் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகுது. இதில் என்னதான் வசீகரம் நல்லாவே போயிருந்தாலுமே தூள் இதில் பிளாக் பஸ்டர் ஆகிட்டே இருக்கும் அந்த காலத்துலேயே. டாப் 2ல 2002 விஜயோட தமிழனும் விக்ரமோட ஜெமினி ஒரு நாள் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகுது. இல்லை தமிழன் தான் நல்லா போயிருந்தாலுமே ஜெமினி இதோட பிளாக் பஸ்டர் ஆகிட்டா ஆகுது. டாப் 1ல 2007 தீபாவளிக்கு தளபதியோட திருமலையும் விக்ரமோட பித்தாமகனும் ஒரு நாள் ஒரு டேட்ல ரிலீஸ் ஆகுது. இல்லை பித்தாமகன் தான் ஹிட் இருந்தாலுமே திருமலை சூப்பர் ஹிட் ஆகுது. இதில் ஜெயிச்சது திருமலை தான். 2-1 இதில் விக்ரம் ஜெயிக்கிறாரு. உங்களுக்கு தளபதி பிடிக்குமா இல்லை விக்ரம் பிடிக்குமா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆன டாப் 5 தளபதி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். டாப் 5ல 2000 விஜய் படம் குஷியும் அஜித் படம் உன்னை கொடுத்தால் உன்னை தருவனும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே நல்லா தான் ஓடிச்சு. ஏன்னா குஷி தான் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. டாப் 4ல 2001 விஜய் படம் ஃப்ரெண்ட்ஸும் அஜித் படம் டீனாவும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. டீனா தான் தலைக்கு தலைன்ற ஒரு பேரே உருவாக்கிச்சு. ரெண்டுமே நல்லா தான் ஓடிச்சு. ஏன்னா அஜித் படம் தான் அதில் வின் ஆச்சு. டாப் 3ல 2007 அஜித்தோட ஆழ்வாரும் விஜயோட போக்கிரியும் ஒரே நாளில் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது. இதில் ஆழ்வார் ஃப்ளாப் ஆயிடுது. ஏன்னா போக்கிரி இதில் சூப்பர் ஹிட் ஆயிடுது. டாப் 2ல 2014 விஜயோட ஜில்லாவும் அஜித்தோட வீரமும் ஒரே நாள் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது. இதுல ஜில்லா சூப்பர் ஹிட் ஆகுது. ஏன்னா வீரம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. டாப் 1ல 2023 விஜய் படம் வாரிசும் அஜித் படம் துணிவும் ஒரே நாள் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல ரெண்டுமே நாள் தான் போச்சு. இதுல எது உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரே நாளில் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆன டாப் 3 தளபதி மூவிஸ் தான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ பார்ட் 2 பார்ட் 1 லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. நம்பர் 3ல 2002 தளபதியோட பகவதி படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் தலையோட வில்லன் படமும் ரிலீஸ் ஆகுது. பகவதி ஒரு ஹிட்டான படம் தான் இருந்தாலும் வில்லன் பிளாக் பஸ்டராக ஹிட் ஆச்சு. இந்த கிளாஸ் ஜெயிச்சது வில்லன் தான். நம்பர் 2ல 2003 தளபதியோட திருமலை படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் அஜித்தோட ஆஞ்சநேயா படமும் ரிலீஸ் ஆகுது. இதில் ஆஞ்சநேயா படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். ஏன்னா அது ஃபுல்ஃபில்லே பண்ணாமல் அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா திருமலை பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. கிளாஸ் ஜெயிச்சது திருமலை தான். எந்த மூவி இருக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்பர் 1ல 2006 தளபதியோட ஆதி படம் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் தலையோட பரமசிவன் படமும் ரிலீஸ் ஆகுது. இதில் ஆதியும் சரி பரமசிவனும் சரி ரெண்டுமே ஒரு ஆவரேஜான மூவி தான். உங்களுக்கு தலை பிடிக்குமா இல்லை தளபதி பிடிக்குமான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரே நாளில் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆன டாப் 3 தளபதி vs தனுஷ் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஷில் யார் வின்னானான்னு பார்க்கலாம். டாப் 3ல 2005 தளபதியோட திருப்பாச்சியும் தனுஷோட தேவதையை கண்டன் மூவி ஒரே நாள் ஒரு டேட்ல ரிலீஸ் ஆச்சு. தனுஷோட மூவி என்னதான் ஹிட் இருந்தாலுமே திருப்பாச்சி அதோட பிளாக் பஸ்டராக ஹிட் ஆச்சு. இதில் ஜெயிச்சது திருப்பாச்சி தான். டாப் 2ல 2007 விஜயோட அழகிய தமிழ் மகனும் தனுஷோட பொல்லாதவனும் ஒரே நாள் ஒரு டேட்ல ரிலீஸ் ஆச்சு. இதில் அழகிய தமிழ் மகன் தான் நல்லா போயிருந்தாலுமே பொல்லாதவன் சூப்பர் ஹிட்டாக இதில் ஜெயிச்சிருச்சு. இதில் ஜெயிச்சது பொல்லாதவன் தான். டாப் 1ல எந்த ஆக்டரோட படம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் போகிற இடையில நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். டாப் 1ல 2011 தளபதியோட காவலனும் தனுஷோட ஆடுகளும் ஒரே நாள் ஒரு டேட்ல ரிலீஸ் ஆச்சு. இல்லை ரெண்டுமே நல்லா தான் போச்சு. இல்லை ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இது ஜெயிச்சது ரெண்டுமே தான். உங்களுக்கு தனுஷ் பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரே நாளில் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆன விஜய் அண்ட் ரஜினி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்பர் 3ல 1997 தீபாவளி அன்னைக்கு ரஜினியோட முத்து படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளில் விஜயோட சந்திரலேகா படம் ரிலீஸ் ஆகுது.
இல்லைன்னா சந்திரலேகா படம் நல்லா ஹிட் ஆயிருந்தாலுமே அதோட முத்து பிளாக் பஸ்டரா ஹிட் ஆகும். இதில் ஜெயிச்சது முத்து தான். நம்பர் 2ல 2005 விஜயோட சச்சின் படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளில் தான் ரஜினியோட சந்திரமுகி படமும் ரிலீஸ் ஆகுது. சச்சினால தான் 100 நாள் மேலே ஓடி ஒரு ஹிட்டான படமா இருந்தாலுமே சந்திரமுகி 2-3 வருஷத்துக்கு ஓடி ஒரு பிளாக் பஸ்டரா ஆகிட்டே இருக்கு. இதில் ஜெயிச்சது சந்திரமுகி தான். இதான் இவங்க 2 பேருக்கும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன கடைசி படம். இந்த படம் 19 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறமா ரஜினி அண்ட் விஜய் மூவிஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது ரஜினி மூவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரே நாளில் ஒரே டேட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அந்த மூவியை சொல்கிறேன். 2011 ஷாருக் கான் ராவன் படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளில் இன்னைக்கு தான் தளபதியோட வேலாயுத படமும் ரிலீஸ் ஆகுது. ஒரே நாளில் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆன டாப் 3 சூர்யா வர்சஸ் தளபதி மூவிஸ் தான் இந்த பார்க்க போகிறோம். டாப் 3ல 2003 தீபாவளிக்கு சூர்யாவோட பித்தாமகனும் தளபதியோட திருமலையும் ஒரே நாள் ஒரே டேட்டை ரிலீஸ் ஆச்சு. இல்லை 2 மணி நாள் தான் ஓடிச்சு. ஏன்னா திருமலை தான் நிறைய தேட்டரில் ஓடிச்சு. இதில் ஜெயிச்சது திருமலை தான். டாப் 2ல 2007 விஜயோட அழகிய தமிழ் மகனும் சூர்யாவோட வேலை ஒரே நாட்டில் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆச்சு. இதில் அழகிய தமிழ் மகனை தான் நல்லா ஓடிந்தாலுமே வேல் அதோட பிளாக் பஸ்டராக ஹிட் ஆச்சு. இதில் ஜெயிச்சது வேல் தான். டாப் 1ல எந்த ஆக்டரோட படம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாப் 1ல 2011 தளபதியோட வேலாயுதமும் சூர்யாவோட 7ஆம் அறிவு ஒரே நாட்டில் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆச்சு. இல்லை 2மே சூப்பர் ஹிட் ஆச்சு. இதில் ஜெயிச்சது 2மே தான். இவங்க 2 பேரில் உங்களுக்கு யார் பிடிக்குமா இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. ஒரே நாளில் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆன டாப் 3 விஜய் வர்சஸ் சிம்பு மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் யார் வின்னானான்னு பார்க்கலாம். நம்பர் 3ல 2002 சிம்புவோட காதல் அழிவதில்லை படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள் இங்கே தான் விஜயோட பகவதி படமும் ரிலீஸ் ஆகுது. இதில் சிம்புவோட காதல் அழிவதில்லை நல்லா போயிருந்தாலுமே பகவதி பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகுது. இந்த கிளாஸில் ஜெயிச்சது பகவதி தான். நம்பர் 2ல 2006 விஜயோட ஆதி படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள் அன்னைக்கு தான் சிம்புவோட சரவணா படமும் ரிலீஸ் ஆகுது. இதில் விஜய் நடித்த ஆதி மூவி ஒரு ஆவரேஜான மூவி தான். ஆனால் சிம்பு நடித்த சரவணா மூவி ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி. இந்த கிளாஸ் ஜெயிச்சது சிம்பு நடித்த சரவணா மூவி தான். நம்பர் 1ல எந்த மூவி இருக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்பர் 1ல 2012 விஜயோட துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள் இங்கே தான் சிம்புவோட போடா போடி படமாக ரிலீஸ் ஆகுது. இதில் போடா போடி படம் ஒரு ஹிட்டான படமாக தான் இருக்கு. ஏன்னா துப்பாக்கி படம் பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகுது. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா இல்லை சிம்பு பிடிக்குமான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க.